Hi friends, வணக்கம் and welcome to LV Creations. Previous வீடியோல சொன்ன மாதிரி இந்த சாரியில இருந்து 3 ஃப்ராக் ஸ்டிட்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மாடல் இது வந்து 1 இயர் பேபிக்காக நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம். இந்த அளவு ஃப்ராக்ல இருந்தே அப்படியே மெஷர்மென்ட் மார்க் பண்ணி எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். so that நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற ஒரு அளவு Dress வச்சு இதே மாதிரி ஃப்ராக் நீங்க கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாடி பார்ட்டுக்கு கிளாத்தை வந்து நாலா மடிச்சு வச்சிருக்கேன். மேலே வந்து தையலுக்கு ஒரு 1/2 inch லைன் மார்க் பண்ணிக்கிறேன். லைனிங்கோட மடிப்பு சைடும் அளவு ட்ரெஸ்ஸோட மடிப்பு சைடிலும் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கிறேன். ஃப்ராக்கை வந்து இந்த தையலுக்கு போட்ட லைனுக்கு கீழே நம்ம வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது வந்து ஷோல்டர் நாட் மாடல். அதனால இந்த மாடல் ஃப்ராக்குக்கு நெக் டெப்த் வந்து 1.5 இன்ச்சிலேருந்து மேக்ஸிமம் 2 இன்ச் இருந்தால் போதும். ஸோ நான் இங்கே மார்க் பண்ணிட்டு மேலே தையலுக்கும் ஒரு 1/2 inch மேலே மார்க் பண்ணுறேன். அளவு ஃப்ராக்ல பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் பாடிக்கு 9 இருக்குது, பட் எனக்கு 7 inch இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி அளவு ஃப்ராக்லேருந்து உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எனக்கு 7 inch இருந்தால் போதும், அதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் எவ்வளோ இருக்கோ இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த லைனை ட்ரா பண்ணிக்கலாம். தையலுக்கும் சேர்த்து 1 inch மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். சைடில் வந்து ஒரு 1/2 inch மார்க் பண்ணி கர்வ் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஷோல்டருக்கு மார்க் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 inch இருக்கு, பட் நம்ம இங்கே வந்து கயிறு தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நடு சென்டரை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 3/4 inch மார்க் பண்ணால் போதும். 1/4 inch 2 பக்கம் தையலுக்கு நடுவில் 1/4 inchல வந்து நம்ம ரோப் இன்சர்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதில் ஹார்மோல் அளவு என்ன இருக்கோ அதை விட 1 inch குறைச்சிக்கலாம். ஷோல்டரே இதுக்கு இருக்க போகிறது இல்லைங்கிறதுனால நம்ம வந்து ஹார்மோல் லென்த்தை வந்து 1 inch குறைச்சிருக்கோம். அதே மாதிரி நெக்லையும் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நெக்கில் நான் ட்ரா பண்ணியிருக்க லைனில் அப்படியே கட் பண்ணுவேன். அதே மாதிரி ஹார்மோலுக்கும் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் இந்த லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இதில் நம்ம கட் பண்ணணும். இப்போ நம்ம ட்ரா பண்ணுற அளவை மெஷர் பண்ணி பார்க்கலாம். செஸ்ட் 5 inch இருக்குது, வெயிஸ்ட் வந்து 4.5 inch இருந்தால் போதும். ஸோ அதை நான் வந்து அப்படியே லைட்டாக ஷேப் பண்ணிக்கிறேன். இப்போ ஹார்மோல் லென்த் 3 inch இருக்குது. நெக்கு வந்து நெக் டெப்த் 1.5 inch இருக்குது. இங்கே ஷோல்டர் வந்து இப்போ 2.25 inch இருக்குது. உள்ளே வந்து 3/4 inch. இந்த பாடி பீஸ் அப்படியே கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெயின் பீஸில் இதே அளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு கிளாத் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு பட்டன் பேக் சைடில் பட்டன் ஹூக்லாம் எதுவும் வரப்போகிறது இல்லை. ஸோ 2 பீஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு கட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நான் பல்லு தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ அதனால இதோட அகலம் வந்து இடுப்பளவு என்ன இருக்கோ அதை விட 2.5 மடங்கு எடுத்திருக்கேன். இது வந்து லைனிங்கும் 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. இந்த ஸ்கர்ட்டோட உயரம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்கோட ஃபுல் உயரத்தில் பாடி பார்ட் போக மீதி எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். லைனிங் வந்து இந்த ஸ்கர்ட்டோட லென்த்தை விட 1 inch 2 inch கம்மியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கீழே நம்ம மடிச்சு தைக்கும் போது இன்னும் 1 inch கம்மியாகும். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா இதே அளவுக்கு தான் ஆல்மோஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு ஃப்ராக் தைக்கும் போது நம்ம பாடி பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கர்ட்டோட, அதாவது மெயின் கிளாத் ஸ்கர்ட்டோட அகலம் எவ்வளோ எடுக்கணும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி லைனிங் எவ்வளோ எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாடி பார்ட்டோட அகலம் வந்து 10 inch இருந்ததுன்னா நம்ம ஸ்கர்ட்டில் வந்து மினிமம் 2 மடங்காவது எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து சின்ன சின்ன ப்ளீட்ஸாவது அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ப்ளீட்ஸாவது கொடுக்க முடியும். 2.5 மடங்கு எடுத்திங்கன்னா நல்லா தாராளமாக ஃபுல்லாகவே ப்ளீட்ஸ் கொடுக்கலாம். ஸ்கர்ட் கிளாத் வந்து ரொம்ப திக்காக இருந்ததுன்னா மினிமம் 2.5 எடுத்தால் போதும். இதே கிளாத் நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் 3 மடங்கு எடுத்து நிறைய ப்ளீட்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ லைனிங்கில் பார்த்தோன்னா நம்ம வந்து லைனிங்கில் ப்ளீட்ஸ் தான் வைக்க போகிறோம்னா 2 மடங்கு எடுத்துக்கிட்டா போதும். எந்த மாதிரி கிளாத்தாக இருந்தாலுமே 2 மடங்கு எடுத்துக்கிட்டா போதும். இதே நம்ம கல்லி டைப்பில் கட் பண்ண போகிறோம்னா 2.5 மடங்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃப்ராக்குக்கு கல்லி மாடலில் தான் கட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீசஸை வச்சு ஷோல்டர் நாட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 4 ஸ்கொயர் பீஸில் கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி கர்வாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். இதை இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நாட்டில் அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பார்டருக்கு 2 சைடும் ஈவனாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தை வச்சுட்டு 2 சைடும் பின் பண்ணியிருக்கேன். இப்போ மேல் பக்கமாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஒரு பக்கம் ஷோல்டரை ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்குள்ளேயே நம்ம வந்து ரோப்பை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இதுக்குள்ளே நடுவில் ரோப்பை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே வந்து 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கிறேன். 2-3 தையல் போட்டுட்டு வெளியில் எடுத்துடுறேன். இப்போ இந்த பக்கம் நெக்கு ஃபுல்லாக அப்படியே, ஏன்னா நம்ம ஷோல்டரில் வந்து 3/4 இன்ச் எடுத்தோம். 1/4 இன்ச் 2 பக்கம் தையலுக்கு 1/4 இன்ச்சு, நடு 1/4 இன்ச்சில் நம்ம ரோப் வைக்கணும். அப்படியும் தைக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் தைக்கலாம். ரோப்பை இன்சர்ட் பண்ணாமல் 2 ஷோல்டரையும் ஹார்மோல் வரைக்கும் அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு ஏதாவது ஊசியில் இந்த ரோப்பை இன்சர்ட் பண்ணிக்கலாம் சென்டரில். அப்படியும் பண்ணிக்கலாம். அது கரெக்டாக அந்த நடுவில் 1/4 இன்ச் இருந்தால் தான் நம்ம திருப்பும் போது அந்த ட்ரெஸ்ஸோட பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபைனல் அவுட்புட் நீட்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக டைட்டாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து அந்த பக்கம் ஷோல்டரில் எப்படி ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி இங்கேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோட புது மிஷினில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுன்றதுனால ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டிச் பண்ணேன். வீடியோவை தான் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஸ்பீட் வந்து 15 தான் வச்சுருக்கேன். அதுக்கே பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ மிஸ்டேக் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும். இது மற்றவங்களோட ட்ரெஸ்ஸுன்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறதுக்குள்ளே வந்து 2 பெரிய ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு பாபின் கேஸ்க்குள்ளே பாபினே செட் ஆகலை. அதை செட் பண்ண வச்சு போடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. அடுத்தது பாபினில் கொஞ்சம் நேரத்தில் நூல் சுற்றிடுச்சு. ஸோ அது E1ன்னு ஒரு எரர் வந்தது. அது என்ன ஏதுன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இந்த ஃபினிஷிங் வந்து எவ்வளோ ஸ்லிம்மாக நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நம்ம மேல் தையல் போட்டுக்கணும். ஃபுல்லாக நம்ம மேல் தையல் போட்டுக்கலாம். ரீசெண்டாக இதே மாதிரி ஒரு ஃப்ராக் நான் ஸ்டிச் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து ஷோல்டர்லேயும் ஹார்மோன்லேயும் கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருப்போம். இதில் வந்து லைனிங் மெயின் பீஸ்லேயும் அப்படியே அதுக்காக நம்ம வந்து சீம் அலவன்ஸ் விட்டுட்டு அதையே மடித்து தைச்சிட்டோம். எல்லா பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்கர்ட்டுக்கு லைனிங் கட் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். பாடி பார்ட்டை டபுள் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் 4 பீஸ் இருக்க மாதிரி இருக்குது. இப்போது லைனிங்கையும் இதே மாதிரி மடிச்சிக்கலாம். இது ஃப்ரண்ட்டோட லைனிங், இது பேக்கோட லைனிங். ரெண்டுத்தையும் சேர்த்து இன்னும் ஒரு முறை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் லைனிங்கும் 4 பார்ட்டாக இருக்குது, பேக் லைனிங்கும் 4 பார்ட்டாக இருக்குது. இதோட சென்டரில் பாடி பீஸை வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே இருந்து ஒரு 2 இன்ச் விட்டுட்டு லைன் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் அப்படியே க்ராஸாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த சைட்லேயும் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் க்ராஸாக லைன் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த கல்லீஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக தனித்தனி பீஸாக எடுக்காமல் கீழ்ப்பக்கம் எல்லாமே ஜாயிண்டில் தான் இருக்குது. ஸோ நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிக்கிறேன். அடுத்து இந்த வி கட்டெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயும் இந்த மாதிரி வி ஷேப்பாக அப்படியே ஜாயின் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த நாட்டோட எண்டில் வந்து இந்த ட்ரையாங்கிள் பீஸை ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாடியும் ஸ்கர்ட்டையும் ஜாயின் பண்ணலாம். ஸோ பாடியில் சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்கர்ட் பீஸ்லேயும் சென்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்கர்ட்டோட அகலம் வந்து இடுப்பளவு மாதிரி 2.5 மடங்கு இருக்குது. ஸோ இந்த அளவு எடுத்தாலே தாராளமாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து ப்ளீட்ஸ் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இது நான் பல்லு பார்ட்டை யூஸ் பண்ணதுனால நான் 2.5 மடங்கு எடுத்தேன். இதே வந்து சாரீலேருந்து எடுத்திருந்தா நம்ம 3 மடங்கு கூட எடுத்துகிட்டு நிறைய ப்ளீட்ஸ் வைக்கலாம். என்னோட சஜஷன் என்னென்னா, இப்போ உங்ககிட்ட ரொம்ப அதிகமாக கிளாத் இருக்குது, நல்ல மெலிசான கிளாத்து, அப்போ நான் 4 மடங்கு வச்சுக்கலாமா 5 மடங்கு வச்சுக்கலாமான்னா அப்படி தேவைப்படாது. பிகாஸ் இது வந்து ரொம்ப சின்ன சைஸ் குழந்தைங்களுக்கு. இந்த ஸ்கர்ட்டோட லென்த்தே வந்து 10 இன்ச் 12 இன்ச் தான் இருக்கும். அதில் நீங்கள் நிறைய ப்ளீட்ஸ் கொடுத்து வச்சாலும் கிளாத் விரியாது. அது இல்லாமல் கீழ்ப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து மடிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக நிற்காது. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச லைனிங்கை ஜாயின் பண்ணிக்கலாம். அகெயின் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.
மேலேயும் ஒரு தையல் போட்டுடுறேன். இப்போ நமக்கு சைடில் ஜாயின் பண்ணால் ஃப்ராக் ரெடி ஆகிடும். ரெண்டு சைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, அதை மட்டும் அப்படியே ட்ரிம் பண்ணிடுறேன். தையலுக்கு நம்ம வந்து சைடில் வந்து 1 இன்ச் அதிகமாக எடுத்திருந்தோம், அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லேயும் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி பேக்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பார்டர் பீஸில் சைடு ரோப்க்கு ரெடி பண்ணிக்கலாம். என்னோட சேனல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பிடிச்சதுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சில பேர் வந்து ஆல்ட்ரேஷன் பற்றி கமெண்ட் பண்ணுறீங்க, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா. சிலது வந்து என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுதுன்னா அதுக்கு வந்து நான் அதிலே ரிப்ளை பண்ணுவேன். சிலது என்னால் புரிஞ்சிக்க முடியலன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுங்கன்னு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கு வந்து மெயில் ஐடி இப்போ நான் ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு நீங்கள் வீடியோ எடுத்து நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இப்போ சைடில் ஜாயின் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எவ்வளோ ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக அதுக்குள்ளே வந்து இந்த ரோப்பை இன்சர்ட் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது இடுப்புக்கு கீழே 1 இன்ச் 1.5 இன்ச்சுக்கு அப்புறம் லைனிங்கை தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெயின் பீஸை இந்த மாதிரி எடுத்து கீழ்ப்பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ ஈவனாக வந்துடும் நமக்கு. கீழேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வந்து லைனிங் எங்கே தனியாக பிரியுதோ அது வரைக்கும் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல லைனிங் மேலே தையல் படக்கூடாது. அப்படியே ஃபூட்டரை திருப்பி மறுபடியும் கீழ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அந்த பக்கமும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ராக்கோட ஃபைனல் அவுட்புட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.